நீங்க ஜானம் அடைந்தவர்களா? உங்கள இருக்கிற கடவுளை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? ஆமான்னு சொல்றீங்களா? இமயமலையில் உள்ள பல ஜானிகள் இந்த நவீன காலத்திலும் சூட நிரூபிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆன்மா இருக்கு. அது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கடவுளின் பிரதிநிதி. அந்த உச்சபட்ச உணர்வு அல்லது உலகளாவிய ஆன்மா அப்போ அதை எப்படி நாம் உண்வது அல்ல தெரிஞ்சுக்குது, நம் வாழ்க்கையில அதை எப்படி படுத்துது. இதோ சில யோசனைகள் மற்றும் ஒரு 3 படி செயல்முறை. படிவார் எப்பவும் உயர்ந்த அதிர்வுடன் வாழவும், வாழ்க்கையை வழிநடத்தவும். அன்பு, கருணை, நன்றி போன உணர்வு. படி உங்களை தவிர மற்ற ஒவ்வொருவரும் தெய்வீகத்தின் பிரதிபலிப்பு என்பதை உணருங்க. மனிதநேயம், மரியாதை மற்றும் அன்புடன் அவர்கள் படி கொடுக்கோ சேல பயிற்சி செய்யுங்க. நீங்க எவ்வளவு கொடுக்கிறீங்களோ அவ்வளவு பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரும். உங்க கைகளே மேலும் மேலும் பெரிதாகும். வெளியே போறது அதிகமா இருந்தா உள்ளே வர்றதும் அதிகமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒலி அல்லது பொருளின் மீது கவனம் செலுத்தி தியானம் செய்வது மட்டுமல்லாமல் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆன்மாவின் மீது கவனம் செலுத்தி தியானம் செய்யுங்க. உங்களுக்குள் இருக்கும் கடவுளை உணர்ந்து உங்கள் பயணத்தில வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நான் அடையவும் வாழ்த்துகிறேன்.